இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களே வணக்கம். சினிமா ரிவ்யூ ஒன்றுனா நாமளும் பேசின்னு இருக்கோம். நீங்களும் என்னை பார்க்கும்போதெல்லாம் கலாய்க்கிறீங்க, இதை பற்றி இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன்ட்டு. பட்டு ஜாலியாக தானே பேசியிருக்கோம். நம்ம ஏன் சூடாகணும்னு பேசிட்டு ஜில்லான விஷயத்தை பற்றி நம்ம வரும்போது உங்களுக்கு சின்ன ஷாக்காக இருக்கும். இது என்ன படம் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க, தெரியுமே. நீங்கள் தான் எள்ளுன்னா எள்ளாவே நிற்பீங்களே, அதில் தான் நீங்கள் கிரேட். ஸோ இப்போ ஜில்லா படத்துடைய விமர்சனம். ஜில்லா அப்படின்னு சார் ஒரு வித்தியாசமான டைட்டில் தான். நம்ம இளைய தளபதி விஜயுடைய படம் வந்து வித்தியாசம் தானே, இது போன படம் மாதிரி இல்லையே அப்படிலாம் நிறைய பேர் என்னை கேட்டாங்க படம் முடிச்சுட்டு வெளில வந்தது. இந்த படத்தை பற்றி என்னன்னு அவங்களுக்கு சொல்லணுன்னா, இதோடைய தாட், இந்த ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப நல்ல லைன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு போலீஸ்காரனை பார்த்தாலே பிடிக்காது, போலீஸ் யூனிஃபார்மை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி விஜயுடைய கேரக்டரைசேஷன் சின்ன வயசுலேருந்தே. அஃப்கோர்ஸ் ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கே இருக்கும், அது உங்களுக்கே தெரியும் அது என்ன ஃப்ளாஷ்பேக்குன்னு இல்லையா. அது சின்ன வயசில் தன்னுடைய ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு டேஞ்சர் ஒரு போலீஸ்காரனால் வந்திருக்கும். கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்க. பட் இவருக்கும் மோகன்லால் என்ன லிங்க்கு? மோகன்லால் ஃபாதரா விஜய்க்கு அப்படின்னு நிறைய பேர் கிட்ட கேட்டாங்க. ஃபாதர்லி கேரக்டர், ஒரு மென்டார் மாதிரி. இப்போது இதில் போன படம் நீங்கள் பார்த்து தலைவால நாசர் வந்து போன படம் தலைவா நீங்கள் பார்த்தபோது விஜய்க்கு அவர் ஃபாதராகவே வர்றார் இல்லையா சத்யராஜ். ஸோ அதே டைப்பில் நீங்கள் ஈக்குவேட் பண்ணி இப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது அப்படி கிடையாது. அவர் வேறு ஃபேமிலி, இவர் வேறு ஃபேமிலி தான். பட் ஏதோ ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் மோகன்லாலுடைய ஃபேமிலிக்கு இவர் சின்ன வயசுலேயே ஒரு நல்லது பண்ணுறாரு, அதனால ஈர்க்கப்படுறாரு மோகன்லால் கிட்டக்க. அப்போதிலிருந்து அந்த ஸ்டேஜிலிருந்து இவர் தான் வளர்ப்பு மகன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாண்டிங் ரொம்ப நல்லா வருது. மோகன்லால் அண்ட் விஜய் பாண்டிங் வந்துடுது. ஸோ இப்படி போலீஸை பார்த்தாலே வெறுக்கிறார் ஒருத்தர். ஆனால் அப்பா பெரிய டானுடைய போர்வையிலேயே உள்ளுக்குள்ளே இருக்கார் பையன், அவருக்கு போலீஸை பிடிக்காதுன்றது ரொம்ப அட்வான்டேஜான சுச்சுவேஷன். ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் திடீர்னு டானாக இருக்கிற மோகன்லால் டக்குன்னு போலீஸ் கைவசம் போய் மாட்ட நேரும்போது திடீர்னு ஒரு டிசிஷன் எடுத்து ஏன் வந்து இவன் போலீஸாகவே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த தாட்டும் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜில் விஜய் திடீர்னு போலீஸ் ஆகிடுறாரு. எப்படி யாரார் ஐபிஎஸ் படிக்கிறாரா, ஏதோ எக்ஸாம் போகிறாரா அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. மோகன்லால் ஆசைப்பட்டார், அவர் போலீஸ் ஆகிட்டார். இதே கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அது ஒரே பாட்டில் ஒரு ஹீரோ வந்து ஏழையிலேருந்து பணக்காரனா இல்லையா. ஸோ அது ஜஸ்ட் ஒரு 2 பேப்பர் எழுதுகிற மாதிரி ஒரு 4 எக்ஸசைஸு சக்குன்னு அப்படி ஒரு ட்வைலைட்டில் ஓடி டக்குன்னு பார்க்கச்சு அது ஷூ வந்து உங்களுக்கு போலீஸ் ஷூவாக மாறும், காக்கி ட்ரெஸ்ஸாக மாறி எஸ் சார் அப்படின்னா அது போலீஸ். அவ்வளோதான், நீங்கள் தயவுசெய்து நம்புங்க. போலீஸாக மாறிடுறாரு. ஸோ ஒன்ஸ் போலீஸாக மாறிட்டால் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கும் போது தான் மேக்ஸிமம் பிரச்சனை வருது. கிட்டத்தட்ட நீங்கள் படத்தை இன்டர்வல் வரைக்கும் எடுத்துன்னு போயிட்டீங்க சார் இன்டர்வல் ஸ்டேஜில் எப்படி சார் ரிலேஷன்ஷிப்பு, ஒருவேளை தீனா படம் மாதிரி இருக்கா சார் அப்படின்னு எனக்கு கேட்குறது எனக்கு புரியுது. கிடையாது, அது தீனாவில் அண்ணன். அதுலேயும் மலையாள ஆக்டர் சுரேஷ் கோபி இருக்கார், இதுலேயும் மலையாள ஆக்டர் மோகன்லால் இருக்கார், அடுத்தது மம்முட்டி வருவார் அஜித் படத்தில். நீங்கள் கேட்குறது இந்த மாதிரியே இன்டெலிஜென்ட்டாக கேட்டிங்கன்னா எனக்கு பதிலே கிடையாது. ஸோ மென்டாராக இருக்கார், மென்டார் சொல்கிற அட்வைஸை கேட்டு இவர் போலீஸ் ஃபோர்ஸுக்கு போகிறாரு. போலீஸ் ஃபோர்ஸுக்கு போனதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன், அதில் ஒரு ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட்டில் நம்மளை யார் வளர்க்குறாங்களோ அவங்க வந்து ஆன்டி சோஷியலாக இருக்காங்க, அவங்களுக்கு எதிராக போகணுன்னு வேறு ரூட்டில் விஜய் போகிறார். அந்த இடம்லாம் சூப்பராக இருக்குது. பிரமாதமான ஒரு கேஸ் சிலிண்டர் வெடிக்கிற சீனு, ஊரே பற்றி எறிகிற ஒரு சீன் இருக்குது, பிரமாதமாக எடுத்திருக்காங்க. அங்கே தான் ஒரு சின்ன டேர்ன் வருது, விஜயுடைய ஆட்டிடியூட் மாறுது அந்த இடத்துல. அதிலிருந்து தட்டால் 2 பேரும் மென்டாரும் ஸ்டூடெண்ட்டும் பெரியறாங்க. இதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் சார் இப்போது நல்ல லவபிள் பேராக இருக்காங்க மோகன்லால் அண்டு விஜய். அவங்க பிரிஞ்சதுக்கப்புறம் சார் அது எப்படி சார் சரி வராது 2 பேர் சண்டை போட்டா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. அங்கே நாங்கள் இன்னொரு வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல, இது உடனே உங்களுக்கு மணிரத்னம் ஃபார்முலா மாதிரியே இருக்கும். கரெக்டு. மணிரத்னம் படத்தில் என்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல 2 பேர் பயங்கரமாக அடிச்சுப்பாங்க. டுவர்ட்ஸ் இன்டர்வல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருக்கும் காமனாக ஒரு எதிரி ஒருத்தர் வருவார். அது வந்த உடனே இந்த 2 பேர் சேர்ந்து இந்த எதிரியை க்ளோஸ் பண்ணுவாங்க. அதே ஃபார்முலாவில் வில்லன் சம்பத், ஜெய்ஜாண்டிக் வில்லன் சம்பத்தில் அவர் இருக்கார். சம்பத்தும் கடைசியில் வந்து கிட்டத்தட்ட இந்த பிரியாணி ஃபார்முலா டைப்லேயே லாஸ்ட்டில் ஒரு ஃபுல் ஸ்டோரி ஒன்று சம்பத்தை சொல்ல வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்படி தான் ஆச்சு, இப்படி ஆயிருக்கணும், ஆனால் இது ஆகலை, எனக்கும் இந்த பழி வாங்குகிற உணர்வு இருந்தது, நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு கம்ப்ளீட் ஸ்டோரி லாஸ்ட்டில். ஸோ இப்போ ஆஃப் லேட்டே ஃபிலிம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு வரணுன்றதுக்காக டுவர்ட்ஸ் தி எண்ட் யாராவது ஒரு கேரக்டர் திடீர் வந்து கம்ப்ளீட் கதையை சொல்கிறாங்க.
ஆரம்பத்தில் நீங்கள் அந்த பாப்கார்ன் சாப்பிடும்போது 2 சீன் மிஸ் பண்ணிட்டீங்க தெரியுமா? அந்த சீன் நாங்கள் ஆக்சுவலாக சொல்ல வந்தது என்ன தெரியல, நீங்கள் அடுத்த ஸ்க்ரீனில் போய் பார்த்துருக்கணும். அந்த ஸ்க்ரீனில் நாங்கள் காமிச்சோம். இப்போ கூட போய் பாருங்கள், அந்த 2 சீன் தான் ஓடுன்னு இருக்கும். அதை பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்னிக்கு போகும்போது லேட் நைட்டில் தனியாக கூப்பிட்டு சொல்கிறாங்க ஒரு சீனை. அந்த மாதிரி பிரச்சனை இந்த படத்துலையும் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் செகண்ட் ஹாஃபில் தான் தெரியுது. ஸோ அது ஃபஸ்ட்டில் வந்து போலீஸை எதிர்க்கிற ஒருத்தர் போலீஸாகவே மாறி அதுக்கப்புறம் போலீஸை விட்டும் போக வேண்டியிருக்கு. இதுக்கு எல்லாமே காரணம் இவருடைய மென்டார் தான் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் எல்லாம் இருந்தாலும் இந்த கதையில் விஜய் வந்து ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி படங்களில் ஸ்பெஷலிஸ்ட். நம்ம தமிழ் படங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் நடிக்கிறது தான் சூப்பர். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயோடைய ஃபிட்னஸ் லெவல் பக்கா சூப்பர். நான் சொல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட்டர் தான் அவர். அந்த அளவுக்கு ஃபிட்னஸ். டுவர்ட்ஸ் இன்டர்வல் ஒரு போலீஸ் கெட்டப்பில் அப்படி நடந்து வராது பாருங்கள், ஹேட்ஸ் ஆஃப். அதெல்லாம் ரைட். பட் ஒரு போலீஸ் கேரக்டர், ஒரு கேரக்டராகவே போலீஸாக வரணுன்னா அது விஜய்க்கு சூட் ஆகுதான்னு பார்த்தா விஜய்க்கு அந்த அளவுக்கு அது சூட் ஆகலை. அது என்னுடைய ஃப்ராங்க் ஒப்பீனியன். நீங்கள் பார்க்கும்போது ஒத்துப்பீங்க. அவரெல்லாம் ஒரு ஜாலியான ஒரு யங்ஸ்டரு, கலாய்க்கிறது, ஹியூமர் பண்ணுறது, ஃபைட்ஸு போடுறது, ரவுடிங்கில் அடிக்கிறது, அதில் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வருது, நல்ல த்ரில் வருது. ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸில் விஜய் வரைச்சே அதில் கொஞ்சம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இல்லை? அதில் வந்து எப்படி காப்பாற்றணும், அதே சமயத்தில் ஆன்டி சோஷியலாகவும் இருக்கணுன்ற ஒரு டைலமா ஒன்று இருக்குது. ஸோ அங்கே கொஞ்சம் பிரச்சனை. மோகன்லாலுடைய கேரக்டரைசேஷனில் இந்த மோகன்லாலுக்கு பதில் நம்ம சோகார்பேட்டிலேருந்து மதன்லால்னு கூட ஒருத்தர் நடிச்சிக்கலாம் இந்த ரோலில். ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மோகன்லால் ரொம்ப பெரிய ஆக்டர், சூப்பர் ஸ்டார் ஆஃப் மலையாளம் ஃபீல்டு, அதெல்லாம் ரைட்டு. பட் இந்த படத்தில் 3 டைலாக் தான் அவர் சொல்கிறார், மாற்றி மாற்றி எல்லா சீனும். ஏய் நான் சிவன்டா, அவர் சிவன், நான் சிவன், சிவனை மீறி தான் சக்தி, எல்லாம் சிவன் தான் அல்டிமேட், அது ஒன்று சொல்லிட்டு இருக்கார். நான் சிவன்டா, தூக்குங்கடா அவனை, எடுங்கடா வண்டியை. இந்த 3 டைலாக் மாறி மாறி சொல்லினே இருக்காரு. மோகன்லால் மாதிரி ஒரு ஆக்டரை இந்த டைலாக் அளவிலேயே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமே. டைரக்டர் நேசன், இது உங்களுக்கு ஓகேன்னு படுதா? மோகன்லால் கேலிபர் இருக்கிற ஒரு ஆக்டரை இந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ண முடியுமா ஒரு படத்தில்? கேரக்டரைசேஷன் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்க வேணாமா? ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அண்டு காமெடிக்கு சூரியை வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் மேக்ஸிமம் அடி வாங்குறாரு அவர். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு செந்தில் வந்து கவுண்டமணிகிட்ட கூட இவ்வளோ அடி வாங்கிருக்க மாட்டார். அந்த அளவுக்கு சூரி மாறி 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 அடி வாங்கினே இருக்காரு. ஒரு பர்டிகுலர் சீனில் சின்ன ஜீப்பு பிரேக் போட்டு பின்னால் வந்து உயிறாரு. பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறார், என்ன மச்சான் பிரேக் போட்டால் பின்னால் எப்படி மச்சான் வந்து உய்வாங்க அப்படின்னு எல்லாம் கில்லாடியாக பார்க்குறாங்க படத்தை. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. ஸோ இதில் கதை அளவுலேயே உங்களுக்கு வந்து சீன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இந்த கதையை நகர்த்துற அளவுக்கு அப்படின்னு பார்த்தா சீன்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுபடலை. இதுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டோரி லைன், பட் அதை பேக் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான சீன்ஸ் இல்லைன்ற ஒரு வருத்தம். திடீர்னு மோகன்லால் முதல்ல போலீஸோட கஸ்டடியில் பிரதீப் ராவத் தான் இதுலேயும். அவர் எப்படியான வந்துடுறார். அவர் வந்து அழிச்சுன்னு போயிட்டு ஜீப்பில் தனியாக ஒரு ஹைவே மாதிரி ஒரு இடத்துல அழிச்சுன்னு போயிட்டு அவர் ஒரு 5 மணி நேரம் டீடைன் பண்ணும்போது மோகன்லால் கண்ணில் லைட்டாக தண்ணி வருது. அது எதுக்குன்னு எனக்கு புரியல. ஒரு சென்டிமெண்ட்டுக்கு கண்ணில் தண்ணி வரலாம். ஒரு இவ்வளோ பெரிய டான்னு ஒரே ஒரு சிங்கிள் போலீஸ் ஒரு ஹைவே கிட்ட அழிச்சுன்னு போனதுக்கு என்ன மிட்டாய் கொடுக்கலையா, இல்லை பலூன் வாங்கி தரலையா, என்னன்னு தெரில, எதுக்கு அவர் கண்ணில் தண்ணி வருது? விஜய் கிட்ட ஒரு சென்டிமெண்ட்னால தண்ணி வந்தால் கூட பரவாயில்ல, வளர்ப்பு மகன். இந்த சீனில் அவருக்கு எதுக்கு கண்ணில் தண்ணி வந்ததுன்னே எனக்கு புரியல. இது மாதிரி ப்ளஸ் உங்களுக்கு காஜல் அகர்வால் இருக்காங்க ஹீரோயினா, அவங்களும் இதில் போலீஸு. இப்போ விஜய் படத்தில் கம்பல்சரியாகவே ஹீரோயின் போலீஸாக இருக்கணும்னு சொல்லிட்டாரு, என்னன்னு தெரியல. போன படத்தில் தலைவால் அமலா பால் போலீஸாக வந்தாங்க, இப்போ இதில் இவங்க போலீஸு. அவங்களுக்கு பாவம் இதில் வந்து அவங்க மாதிரி போலீஸே வந்து தண்ணியே தொலைச்சிட்டு போலீஸ் தண்ணியே தேடினா அப்படி இருக்கும். அந்த மாதிரி அவங்க படம் பூராவே அவங்க ரோல் என்னன்றது அவங்க தேடினே இருக்காங்க. ஏற்கனவே அவங்க முழிக்கிற மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டாக எல்லா சீனும், ரொம்ப முழிக்கிறாங்க இதில். இப்போ டேரக்டர் எந்த அளவுக்கு சில சீன்ஸில் எப்படி கதையை நவுத்துறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரோ அதை விட டபுளாக காஜல் அகர்வால் இந்த படத்தில் முழிக்கிறாங்க. விஜயோடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் கைத்தட்டல் வாங்குற மாதிரி 2-3 சீன் இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி படத்தில் கிளியர் ப்ரூஃப் இருக்கும் அதுக்கு. ஸோ அவர் வந்து அதிரடியாக அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பிரமாதமான சீன் வந்து இதில் கொடுக்கல, டேரக்டர் இதில் கொடுக்கலங்கிறது என்னுடைய ஃபீலிங். அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, அனிமேட்டடாக டைலாக்ஸை வந்து நார்மலாக ரொம்ப நேச்சுரலாக பேசுவார், டைலாக்ஸை ரொம்ப அனிமேட்டடாக கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக பேச வச்சுருக்காங்க. வரேன் ஜாகிரதை அந்த மாதிரி நார்மலாக எங்கேயான ஒரு இடத்துல தான் பேசுவார். பட் த்ரூ அவுட் அந்த மாடுலேஷனை இந்த படத்தில் எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரில. ரொமான்ஸ்லேயும் அவருடைய ரொமான்ஸ் ட்ராக் என்றைக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட்டிங்காக பயங்கர ஹியூமர்ஸாக இருக்கும். பட் இதுலேயும் ரொமான்ஸ் வந்து ரொம்ப ஆர்டினரியாக டைல்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த ஏரியாஸில் கண்டிப்பாகவே டிஸ்கஷன் ஸ்டேஜில் விஜய் இன்னும் கிளாரிஃபை பண்ணியிருக்கணும் டேரக்டர்கிட்ட அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மியூசிக் அண்ட் அதெல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கச்சு மியூசிக் இமானுக்கு வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க, சார் இந்த சிவாஜி படம் டைப்பில் ஒரு ரீ ரெக்கார்டிங் வரும்னு கேட்டவுடனே தாரத்தா அந்த விட்டு படம் பூரா வருது. ஓகே. அண்டு இப்போ உன்னை நான்
உன்னை நான் அந்த பாட்டு டைப்பில், கரிகாலங்கால போல் அந்த டைப்லலாம் பாட்டு போட்டிருக்காரு. ரீரெக்கார்டிங் அளவில் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஆக்ஷன் சீன்ஸுக்கெல்லாம் எடுத்துன்னு போகிறாரு. ஸோ அதில் ஒரு பக்கம் அது ஒரு சைடில் போயிட்டுருக்கு. ஓவரால் இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணாங்க. விஜய்க்கு வந்து கதை என்றைக்குமே பிரமாதமாக கேட்பார். பிகாஸ் நானே ஒரு கதை விஜய்க்கு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து அவர் சொன்னது என்னென்னா, இது வந்து ஒரு ஒன் லைனாக ஒரு ஷார்ட்டாக கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சீன் பை சீன் நீங்கள் இதை சொல்லும்போது இது வித் ஸ்டாண்ட் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியலன்னு ஒரு தடவை என்கிட்ட சொன்னார் நான் ஒரு கதை சொன்னது. ஸோ அந்த அளவில் சீன் பை சீன் கேட்கும்போது இந்த கதை அந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்ததா, எக்ஸைட்மெண்ட் நரேஷனில் இருந்த எக்ஸைட்மெண்ட்டு ஆன் ஸ்க்ரீன் வரலையா? ஐ திங்க் த டேரக்டர் நேசன் கிட்ட அவர் டபுள் அஷூரன்ஸ் கேட்டிருக்கணும், இந்த எஃபெக்ட் ஸ்க்ரீனில் வருமானு. ஸோ இப்போ இவங்க எதிர்பார்த்த எஃபெக்ட் ஸ்க்ரீனில் கண்டிப்பாகவே வரலைங்கிறது என்னுடைய ஃபீல். அண்டு ஸ்டண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. சில்வா ஸ்டண்ட்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இதில் ஓவரால் இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் ஒரு 2020 மேட்ச்சில் எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் த்ரில் இருக்குமோ, ஆக்ஷன் இருக்குமோ, அந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு முறையும் விஜய் படத்தை பார்க்கணும்னு நம்ம போகிறோம். பட் ஒரு 2020 மேட்ச்சே 5 டேஸுக்கு ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அந்த ஸ்ட்ரெயின் இந்த படத்தில் தெரியுது பார்க்கும்போது. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஸோ அதனால் ஒரு கதை அளவில் நரேஷனில் ஜில்லா தான், பட் சீன்ஸ் அளவில் பார்க்கும்போது டல்லா. இதுதான் எங்களுடைய கருத்து. நீங்கள் பார்த்துட்டு இதோட ஒத்து போகலாம், வேறுபடலாம். பட் we'll again meet in the next movie review. அது வரைக்கும் குட் பை சொல்கிறது உங்களுடைய பாஸ்கி on your favorite கஷாயம் with பாஸ்கி.